ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லியனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ரூம் அக்வாஸ்டிக் வந்து கஸ்டமரே வந்துட்டு அவங்களுடைய ரிலேஷன் வச்சு பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஏவி ரிசீவர், ப்ரொஜெக்டர், ஸ்க்ரீன் இது எல்லாமே இன்ஸ்டாலேஷன் மட்டும் நம்ம ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் பிளேஸில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்க்ரீனாக இருக்கட்டும், ப்ரொஜெக்டராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு 4Kல சப்போர்ட் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் ஆப்டோமாவில் UHD 55 அப்படிங்கிற ப்ரொஜெக்டர் தான். இது ஒரு ஹையண்ட் ப்ரொஜெக்டர் தான் நாங்கள் சொல்லுவோங்க. ஸோ ட்ரூ 4K உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த HDMI கேபிள் தாங்க நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம ப்ரொஜெக்டர் எல்லாமே நம்ம எடுத்துடுறோம். பட் இந்த HDMI கேபிள் ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்தா நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து அது யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து ப்ரீமியம் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அட்வான்ஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமருக்கு போல்கா ஆடியோவில் RC80i அப்படிங்கிற மாடல் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது 8 inches உங்களுக்கு டிரைவர் சைஸ் உங்களுக்கு வந்துடும். இதான் வந்து நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா யூஸ்டு ஐட்டமும், ரிசீவர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சார்லெஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தோம், 2 சப்வூஃபர் கொடுத்துருந்தோம். ரிசீவரை பொறுத்த வரைக்கும் டெனானில் 9.4 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிசீவர் தான் நம்ம பிராண்ட் நியூவாக நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா டியூன் மீடியா பிளேயர் வந்து நம்ம பிராண்ட் நியூ கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் கேபிள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம லே பண்ணிட்டோம். ஸோ அக்வாஸ்டிக் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்பீக்கர் கேபிள் கொடுத்து ஃபுல்லாக லே பண்ணிட்டோம். இந்த ஸ்பீக்கர் கேபிள் எல்லாமே டாக் பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனானா பின் நம்ம கஸ்டமருக்கு நம்ம வந்து லே பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பனானா பின். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபர் கேபிள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேட் இன் ஜப்பான் கனடா பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு கேபிள் தாங்க நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். HDMI கேபிள் மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக தான் கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலிப்ரேஷன் டியூனிங். ஸோ இந்த கஸ்டமருக்கு நம்ம இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டு ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு கேலிப்ரேஷன் தான் இந்த கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம்.
ஸோ இங்க நம்ம ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சூஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் இன்ஸ்டாலேஷன்லயோ அக்சசரிஸ்லயோ கேலிபிரேஷன்லயோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லை. ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அதை பத்தின விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ ஒரு சில கஸ்டமர் வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கிறாங்க கேலிபிரேஷன்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் மூலிமா என்ன நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த ரூமோட நம்ம அனலைஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூம்ல எந்த மாதிரி உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுது, ஸோ லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி எந்த மாதிரி எடுத்துக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கேலிபிரேஷன் ட்யூனிங் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல கேலிபிரேஷன் ட்யூனிங் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஃபைனலாக இந்த பிளேஸில் இன்ஸ்டாலேஷன் கேலிபிரேஷன் டியூனிங் இது எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 9.2 சேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ப்ரொஜெக்டர் ஒரு ஸ்க்ரீன் டோட்டலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா டெனானில் 3800H 9.2 சேனல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ரிசீவர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 9.2 நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா கெஃபில் 5.1 ஒரு அடிஷ்னல் ஒரு சப்வூஃபரும் சரௌண்ட் பேக் அட்மாஸ் இந்த ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏவி ரிசீவர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 சப்வூஃபர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 சப்வூஃபரும் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸில் டவுன் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் ஒரு சப்வூஃபர் கெஃபும் இன்னொரு சப்வூஃபர் மார்டின் லோவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் 133 இன்ச்சஸ் நம்ம ஸ்க்ரீனுக்கு வந்து நம்ம கஸ்டமர் சப்ளை பண்ணியிருக்கிறோம். இந்த 133 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஃப்ரீ ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டையராக இந்த ரூமை கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து லே பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸ்க்ரீனும் பெஸ்ட்ரஸ் அப்படிங்கிற மாடல் தான் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கிறோம். இந்த ஸ்க்ரீன் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கிரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமர் ரெக்வஸ்ட்மெண்ட் வந்து கிரே ஸ்க்ரீன் கொடுங்க அப்படின்னு சொன்னார். நம்ம சாஃப்ட் கிரே சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை கொடுத்துருந்தோம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு சென்ட்ரல் ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மீடியா பிளேயரை பொறுத்த வரைக்கும் டியூனில் ஹோமடிக்ஸ் அப்படிங்கிற மாடல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரிசீவரை பொறுத்த வரைக்கும் தற்சமயத்தை வந்து கபோர்டு உள்ள செட் ஆகுதுனால வெளியில் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா இதே கஸ்டமர் கபோர்டு ரெடி பண்ணிட்டு உள்ள தள்ளுறேன்னு சொல்லியிருந்தனால நம்ம வெளியில் வந்து நம்ம வந்து கேலிபிரேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் இதுதான் லேயிங். அடுத்து வாங்க பேக் சைடு பார்க்கலாம். வியூவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இதான் பேக் சைடு வியூ உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா சரௌண்ட் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே கெஃபில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரௌண்ட் பேக் பார்த்துட்டிங்கன்னா மிஷனில் LX3D வந்து நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுமே போல்க் ஆடியோவில் RC80 அப்படிங்கிற மாடல் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓவராலாக மொத்தம் 6 சரௌண்ட் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ப்ரொஜெக்டரும் பார்த்துட்டிங்கன்னா 4K சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆப்டோமால UHD 55 அப்படிங்கிற ப்ரொஜெக்டர் தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்த விதத்துலையும் கஸ்டமர் வந்து ஆடியோ அண்ட் வீடியோ காம்ப்ரமைஸ் இல்லாதனால தான் இந்த ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்கிறோம். பட் இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ்னு வரும்போது இந்த ரூமுக்கு தாராளமாக இந்த ஸ்பீக்கர்ஸ் தாராளமாக பர்ச்சேஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. நிறைய பேர் வந்துட்டு சேட்டலைட் ஸ்பீக்கர் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிடும் இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக் சைடு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓவராலாக இந்த ரூமில் ஒரு 9.2 செட்டப் 4K ப்ரொஜெக்டர் வித் ஸ்க்ரீன் ஃபுல் செட்டப்போட நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட தான் நம்மள்ட்ட சொல்லியிருந்தாங்க. கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேலிபிரேஷன் எல்லாமே ஒரு மேனுவலில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதை தாண்டி ஒரு மெயின் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரூமோட அக்வாஸ்டிக். ஸோ இந்த ரூம் அக்வாஸ்டிக் வந்து கஸ்டமரோட ரிலேஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால அக்வாஸ்டிக் மட்டும் அவங்க அங்கே பண்ணிக்கிட்டு மற்றபடி ஆடியோ அண்ட் வீடியோ கேபிள் ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. ரூம் அக்வாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் என்டையர் வால் ஃபுல்லாக அவங்க அக்வாஸ்டிக் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சீலிங்கும் பார்த்துட்டிங்கன்னா அக்வாஸ்டிக் போட்டு அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் மேட்டு போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்லைனர் சோஃபா பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 7 சீட்டர் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. பேக்கில் 4 சீட்டர்ஸும் ஃப்ரண்ட்டில் 3 சீட்டர்ஸும் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ரூமோட கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் எதனா வேணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியில் ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க ஸோ இல்லை உங்களுக்கு அக்வாஸ்டிக் எதனா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எல்லா விதமான ப்ராடக்ட் நாங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த மாதிரி ரூமுக்கும் அக்வாஸ்டிக் கேலிபிரேஷன் டியூனிங் இன்ஸ்டாலேஷன் இந்த ப்ராசஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எதனா நீடி தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Disable the car. I need the girl alive.
privilege now, really? Huh? I'm decking myself. I didn't have a choice. I was going to take it. Program intercepting vector.